மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. கேம்பிளிங்கில் ஈடுபடுறதுனால நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும், அதாவது சூதாட்டத்தில் ஈடுபடுவதால் மனநலம் பாதிக்கப்படுமான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மனநலத்தை பொறுத்த வரைக்கும் கேம்பிளிங் என்பது உங்களுக்கு வெற்றி அல்லது வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு என்பதை சுலபமாக உருவாக்கும் வழி. எப்பவுமே ஒரு வெற்றி தரக்கூடிய மகிழ்வு என்பது உங்கள் மூளையில் இருக்கிற ரிவார்ட் மெக்கானிசம் அல்லது ஊக்குவிப்பு மையத்தை போய் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ ஊக்குவிப்பு மையத்தை நாம் பண்ணும்போது ஒரு மகிழ்வு வருது. அந்த மகிழ்வு வரும்போது அந்த ஊக்குவிப்பு மையத்தை எந்த காரியம் ட்ரிகர் பண்ணிச்சோ, எந்த காரியம் அந்த ஊக்குவிப்பு மையத்தை கிடந்து எழுத செஞ்சிச்சோ அந்த காரியத்தை மறுபடியும் செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு பையன் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி எல்லாரும் பாராட்டுனா அவனுக்கு ரிவார்ட் மெக்கானிசம் வேலை செய்து அவன் மீண்டும் நல்லா படிப்பான். ஆனால் கேம்பிளிங் முதல் கொண்டு போதை பழக்கம், திருடுதல், பொய் சொல்லுதல் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வேலை செய்யாமலேயே உங்களுக்கு பலன் அளிக்குது. பொய் சொல்வதால் இமீடியட்டாக ஒரு பலன் கிடைக்குது. அப்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி தான் பழகுவீங்க. கேம்பிளிங்கின் மூலம் வேலை செய்யாமலேயே அளவுக்கு அதிகமான பணம் வரும் அல்லது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால மனம் குதூகலம் அடையுது. அதனால் மீண்டும் மீண்டும் அதில் அந்த செயலிலே ஈடுபட தூண்டும். ஸோ இந்த கேம்பிளிங் அல்லது சூதாட்டம் என்பது உங்கள் மனதை குறுக்கு வழியில் மகிழ்வுறச் செய்யும் ஒரு விஷயத்தை ஊக்குவிக்குது. அதனால் குறுக்கு வழியில் வரக்கூடிய மகிழ்வு தொடர்ந்து இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் இது மாதிரியான காரியங்கள்லேருந்து வரக்கூடிய மகிழ்வை விலக்கிட்டு முறையான வேலை செய்து கிடைக்கக்கூடிய வெற்றி, அது கொடுக்கக்கூடிய மகிழ்வுக்கு பழக்கப்படுத்திக்கணும் மனசை.